புதுக்கோட்டையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மாவட்ட டிஎஸ்பி தலைமறைவாகியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அப்துல் ரஹ்மான் பணிக்கு வராத நிலையில் செல்போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மாவட்ட டிஎஸ்பி தலைமறைவு என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுவாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் போதைப் பொருளை தடுப்பதற்குண்டான பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசி பயன்படுத்துவதாக வந்த தகவலை அடுத்து நகர காவல்துறையினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் சோதனை செய்தனர். அப்போது புதுக்கோட்டை பெரியார் நகர் அருகே 14 இளைஞர்கள் போதை ஊசி பயன்படுத்துவது தெரியவந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையின் போது ஒருவர் தப்பிவிட மீதமுள்ள 13 பேரை நகர காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 13 பேரையும் வெள்ளலூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போது அந்த இளைஞர்களில் ஒருவரான புதுக்கோட்டை சாந்தநாதபுரம் 7ஆம் வீதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் விக்னேஸ்வரன் என்பவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை எடுத்ததோடு நேற்று அதிகாலை அவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விக்னேஸ்வரன் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நேற்று முழுவதும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனையடுத்து உயிரிழந்த விக்னேஸ்வரின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவத்தை காவல் நிலைய மரணமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆலங்குடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விஜயபாரதி இறந்த விக்னேஸ்வரன் உடலில் காயங்கள் மற்றும் தடயங்களை ஆய்வு செய்து அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விசாரணை நடத்தினார். மேலும் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரை நடத்தப்பட்ட இந்த கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விக்னேஸ்வரன் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கு குறித்து நீதிபதி விசாரணை அறிக்கையின்படி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து டிஎஸ்பி அப்துல் ரஹ்மான் பணிக்கு வரவில்லை. மேலும் செல்போனிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற தகவலின் அடிப்படையில் அவர் தலைமறை ஆகிவிட்டார் என்று பரவலாக பேசப்பட்டது. இந்நிலையில் டிஎஸ்பி தரப்பில் தான் தலைமறைவாகவில்லை எனவும் மருத்துவ விடுப்பில் இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கற்பகம், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.